வெல்கம் டு எம்ஐபி கார் ஏசி சர்வீஸ். நீங்கள் நம்ம கேரேஜில் பார்க்குற வண்டி மாருதி ஷிஃப்ட். என்னோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்டாக செக் பண்ணோம். செக் பண்ணதில் கேஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் கம்ப்ரஸர் வந்து பம்பிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 60 PS இருந்துச்சு. சரி கம்ப்ரஸர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கம்ப்ரஸர் ஃபுல்லாக சீஸ் ஆயிடுச்சு. இல்லை டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணி கூலிங் காலம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து கம்ப்ரஸர் சீஸ் ஆகி பிளாக் ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலும் புது கம்ப்ரஸர் பர்ஃபெக்ஷனாக இருக்காது. அதனால் கஸ்டமரை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல் கிட்டு தான் மாற்றணும். ஆப்ரேட்டர் காயில், ஏசி ஃபில்டர், கண்டென்சர், ஏசி கம்ப்ரஸர் ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் வால், இது எல்லாமே புது கிட்ட போட்டோம்னா ஹோசஸ்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கிட்டு மாற்றினா அகைன் 1 lakh கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இதே கம்ப்ரஸர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா பழைய கம்ப்ரஸரு நம்ம என்ன தான் கம்ப்ரஸர் மாற்றினாலும் கூலிங் காயிலும் கண்டென்சரை மாற்றாலும் அகைன் உங்களுக்கு திருப்பி ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் கம்ப்ளீட் கிட்டு மாற்றுறது. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.